சுவாமிஜி, மிதுன ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு தரும் 3 ஜாக்பாட்கள்லாம் என்னென்ன? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உனக்கு என்னப்பா நீ ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் கவலைன்னு ஒன்று இருக்கா சார்? சார் நீங்கள் ஏதாவது சொல்ல போகிற நீங்கள் வேறு நான் அவன் இங்கே கடனில் நீங்கள் பேசுகிறது தெளிவாக என் காதில் கேட்குது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பிஃபோர் ஆஃப்டர்னு பிரிச்சிடலாம் அவங்கள. பிஃபோர் ஆஃப்டர், முன்ன வேற மாதிரி, இப்போ நான் வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 10லே சனி பகவான், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை பிராண்ட் ஆக்குறாரு. அப்போ என்ன ஆகும், நான் கம்பெனி தொடங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே மிகப்பெரிய தொழிலதிபர் விருது கிடைச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் என்ன பிஸ்னஸ் வச்சுருக்கீங்களோ ஆஃப்டர் திஸ் 14ஆம் தேதி அது பிக்கப் ஆகி அடுத்த லெவல் போயிடும். அப்போது என்ன என் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுரா அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் டைம் ஒர்க் அவுட் ஆகிற நேரம் இது. மிதுனராசிக்காரர்கள் இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி, இந்த மாதிரி கடன், கஷ்டம், கவலை, துக்கம், எனக்கு இதில் அதில் குழந்தை இல்லை, எனக்கு வீடு இல்லை, கடனை எல்லாத்தையும் எழுதி அப்படியே கீழ்ச்சி போட்டுருங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே இது நடக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் பிரைட் ஆக போகிறீங்க, சூப்பராக இருப்பீங்க. காரணம் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 10லே சனி பகவான் தான் மக்கள் புகழ் பெற போகிறீங்க, பிரபலத்துவம் பெற போகிறீங்க. அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க, இயக்கங்களில் இருக்கிறவங்க, சங்கங்களில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வருஷம் நான் தான்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார், இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு எண்டு கிடையாது, எண்டே கிடையாது. எண்டு கேடடா போடுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது எண்டே கிடையாத ஒரு நிலை ஏற்படும். ரைட், ராசியில் இருக்கார் பிருந்தா குரு. ஆஃப்டர் திஸ் தமிழ் புத்தாண்டு ஜூனுக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடம் என்பது தனம், காசு, பணம், திட்டு, மணி. மற்ற எல்லாருக்கும் குரு பகவான் எதையோ ப்ளஸ் பண்ணுறாரு. வேத சாஸ்திரங்களை கொடுக்குறாரு, விஞ்ஞானத்தை கொடுக்குறாரு, அறிவை கொடுக்குறாரு, ஞானத்தை வைங்க சார், அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க, பணம் எங்க அப்படிங்கிற மாதிரி 2ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது தனலாபத்தை தருகிறார். ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வந்துடுறார். எப்படின்னா, இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி எதுக்கு வேணும், சம்பாதிக்க தானே போகிறீங்க, ஸ்ட்ரைட்டாக உனக்கு பணமே கொடுத்துட்றேன் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப சூப்பர் சார், இது நல்லா இருக்கு. 2ஆம் இடத்துல குரு பகவான் வாரா கடனெல்லாம் வரப்போகிறது. பழைய குமார் இங்கே தான் சார் சுற்றிட்டு இருந்தான், 5 வருஷம் முன்னாடி காசு வாங்கிட்டு ஓடி போயிட்டான் சார், அவங்க கண்ணுக்கு போடுவான், திரும்ப காசு திருப்பி கொடுப்பான். அந்த மாதிரி பழைய கம்பெனியில் உங்களுக்கு செட்டில்மெண்ட் வரவே இல்லை, இன்சென்டிவ் கொடுக்கவே இல்லை, ஏமாற்றிட்டாங்க, அதெல்லாம் சரியாகி திருப்பி கொடுப்பாங்க. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் தான். அப்போ கொஞ்சம் தீர்த்த வாரியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் குரு பகவான் ஒரு என்ன சொல்கிறது, பொது மன்னிப்பு கொடுக்குறாரு. மரியாதையாக ஓடி போய் உடம்பு சரி பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கல்லீரலின் கடவுள் அவர் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையுடைய மிதுன ராசிக்காரங்கள்லாம் இந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா உடம்பு சரியாயிடும். 6ஆம் இடம் என்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம், எதிரிகள் எல்லாம் பார்க்குறார். ஸோ நம்மளை சுற்றி எப்போ பார்த்தாலும் ஒரே திருஷ்டி, சார் எது நடந்தாலும் விளங்கவே மாட்டேங்குது, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் மாற்றி நல்லா பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டை உருவாக்குறார். அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 10 பார்க்குறார். இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. 10ல் ஏற்கனவே சனி பகவான் உட்காந்துருக்கார். சனி பகவானை குரு வேற பார்த்துறாரு. அப்போ 10ஆம் இடம் தொழிலுங்கிறது டெவலப் ஆகுது. 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் 10, 11, 12 பார்க்குறார். 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். மிதுன ராசிக்காரங்க கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு வண்டி போன்ற யோகங்கள், பூமி லாபங்கள் போன்றவை ஏற்பது. முக்கியமாக ப்ரொமோஷன் மிதுன ராசிக்காரங்களை தேடுவாங்க. என்ன நம்ம எங்கே என்ன தேடுறீங்க, காலையில் வந்துட்டீங்க, இல்லை அடுத்த டீம் லீடராக நீங்கள் தான் பதவி ஏற்க போகிறீங்க. பதவி ஏற்க போகிறேன்னா நம்மளால் பேப்பர் போட்டாரா, அவர் பேப்பர் போட்டார், நார்த்துக்கு போகிறாரு, அடுத்து அதுக்காக என்ன ஏன்டா தேடுறீங்க, நீங்கள் தான் அந்த போஸ்டிங்க்கு கரெக்டுன்ட்டாங்க, அதெல்லாம் ஏற்படும். ஃபாரின் போக போகிறீங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குறையொன்றும் இல்லை, ஒரு குறையும் இல்லைங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? வழிபாடுகள்னால் ஒரே ஒரு வழிபாடு தான். இவருக்கு 1000 தான் இருந்தாலும் ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது ஆபத்து. அப்பாவுக்கு உடல்நிலையை பாதிக்கும். அப்பாவுக்கு மிதுனராசிக்காரங்க அப்பாவோட ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும். இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா குன்றத்தூரில் இருக்கக்கூடிய அங்கே சிவன் கோயில் போனீங்கன்னா அங்கே சிவனுடைய உடம்பே பாம்பு வடிவமாக இருக்கும், அவரை போய் பார்க்கலாம். திருநாகேஸ்வரம் போகலாம், திருப்பாம்புபுரம் போகலாம். சர்ப வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பு? 100க்கு 200 மார்க்குங்க, பிரமாத மாதிரி. பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒருத்தர் தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக, ட்ரிபிளாக, 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும், இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் மீனத்தில் இருப்பது
குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா ராகு பகவான் வந்து கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புன்னா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு, காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4லிருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுவார். இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இப்போது இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு வந்து நான் வந்து கம்மியான எண்ணங்கள் வராது, இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம் சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக பொதுவாகவே அவங்கவுங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா. ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார். நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும், அது மீனத்தில் இருக்கார். ஓகே, ஆக பராபவ வருடம் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுனா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னோடய இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு. மலர்ந்த முகம், பிறருக்கு உதவக்கூடிய நல்ல குணம், இதுதான் மிதுன ராசியுடைய ஒரு அடையாளம். பிறரை சார்ந்திருக்கக்கூடிய தன்மை, இவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் இருந்தால் போதும், வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க. கூட ஒருத்தர் இருந்தால் போதும், நான் இருக்கேன்னு சொன்னால் போதும், அவங்க வேலை செய்து தரணுங்கிற அவசியம் கூட கிடையாது. கூட நான் இருக்கேன்னு சொன்னாலே இந்த கொடியை சுற்றி கொள்வதற்கு ஒரு குச்சி தேவை. அப்படித்தான் இது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான ஒரு ஆண்டா பிறக்கிறதுக்கு பராபவ வருடம். புது ஆங்கில புத்தாண்டு பிறக்கிற போதே நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். பல அன்பு நேயர்கள் எங்கள்கிட்ட சொல்றீங்க, எங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறீங்க. இன்னும் இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறந்த உடனே நீங்க பெரிய மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. ராசிக்கு 2ஆம் இடம் தாங்க நமக்கு காசு பணம் வரவு கொடுக்கக்கூடிய இடங்க.
நம்ம 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை பலப்படுத்திட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல பொன்பொருள் சேர்க்கை வருது. இவ்வளோதாங்க ரகசியம். மிதுனராசிக்காரங்க பெற்ற தாயை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு பணவரவு பெருகிக்கிட்டே போகும். யாரெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய கோயில்களில் அபிஷேகம் பண்ணுறாங்களோ தெய்வங்களுக்கு, அவர்களுக்கு பண வருமானம் பெருகும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. பண வருமானம் வருவதற்கு பல ரகசியங்கள் இருக்கு மிதுன ராசிக்கு. அது மிதுன ராசிக்கு தன காரகன் அப்படின்னு இந்த குரு பகவானுக்கு எப்பவுமே பேருங்க. அவர் உங்க தனஸ்தானம் சொல்லக்கூடிய கடகத்தில் வந்து உட்கார்றாருங்கிறது அற்புதம், ஆனந்தம்ங்க. கடகராசியில் வந்து குரு பகவான் உட்கார்ந்த பிறகு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம். நேற்று வரை இருந்த பொருளாதார தட்டுப்பாடுகள் இப்போ விலக தொடங்கிருச்சு. நேற்று வரை இருந்த பொருளாதார லாபங்களை விட அதிக லாபங்கள் ஈட்டும் காலம் பராபவ வருஷமா அமையும். இது நல்ல பொருளாதார ரீதியாக நமக்கு வெற்றி. நம்ம செய்துட்டு இருக்கக்கூடிய தொழில் மழை மழை மழைன்னு ஒரு வளர்ச்சி. நேற்று வரைக்கும் செய்த தொழில் எனக்கு வெற்றி இல்லைங்க, லாபம் இல்லைங்க, கூட்டாளி சரி இல்லைங்க, செய்யக்கூடிய தொழில் அரசு உதவி கிடைக்கலங்க, டாக்ஸ் பிரச்சனை இருக்குங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணினா அந்த நாட்டுடைய அட்டுழியமான டாக்ஸ் தாங்க முடியலைங்க, அப்படியெல்லாம் பல பேர் வந்து சொல்றீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2ஆம் இடத்துல குரு பகவான் வருகிற போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி. நீங்க எக்ஸ்போர்ட் பிசினஸோ இம்போர்ட் பிசினஸோ உள்ளூர் வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் பெரிய வளர்ச்சி அடையும். உங்க தொழில் நலிவடைந்திருந்தா கூட நலிவடைந்த தொழில் நல்ல தொழிலாக வளர்ச்சி தரும் தொழிலாக மாறும். அதுல பாருங்க 10ஆம் இடத்துல சனி பகவான். எப்பவுமே 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் பலருக்கு வந்து வேலை வாய்ப்புல ஒரு பிரச்சனையே இருந்து நிவர்த்தியாகும். ஒரு வேலை விட்டு போய் வேற வேலை கிடைக்கும். ஒரு வேலையில ஒரு நெருக்கடி இருக்கும், அதெல்லாம் நான் மறுக்கலை. ஆனா இப்ப என்ன ஆகுது, குரு பகவான் என்னைக்கு வந்து அந்த சனி பகவானை பார்க்க போறாரோ அதிலிருந்து உங்க தொழிலில் உங்க வேலையில் நல்ல முன்னேற்றம். எந்த வேலை உங்களுக்கு ஆதார சுருதி உங்க குடும்பத்தை காப்பாற்ற நினைச்சீங்களோ அந்த வேலைக்கு உல வச்ச சூழ்நிலை, வேலை இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை நெருங்கி வரும்போது, இல்லை வேற வேலை தேடணுங்கிற அவசியம் வரும்போது குருவுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சியை உங்க வேலையின் மூலமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நீங்க சூப்பரா இருப்பீங்க. இன்னும் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுவரை திருமணம் ஆகாத மிதுனராசி காளையர்களுக்கு, கன்னியர்களுக்கு திருமணம் கைகூடுங்க. அதுதானங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த செய்தி வருமாங்க, கல்யாணம் ஆகுமாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கல்யாணம் ஆகும், கூடி வந்துடும். புத்திரகாரகன்னு குரு பகவானுக்கு பேர். குழந்தை யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்களெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, குழந்தையானந்த சுவாமிகளை வழிபடணும். குழந்தையானந்த சுவாமிகள் மதுரையில் எஸ்எஸ் காலனி போகிற வழியில் காலவாசலில் பார்க்குறீங்க, குழந்தையானந்த சுவாமிகள். அவரை நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும். மிதுனராசிக்காரங்க இந்த ஆண்டு குழந்தையானந்த சுவாமிகளை வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் உயரும், நல்ல திருமணம் கூடும், நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும், பிஸ்னஸில் லாபம் உண்டாகும். நம்ம வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இனி பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, மகிழ்ச்சியாக போக ஆரம்பிச்சிருவாங்க. எந்தெந்த வீட்டில் கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இருந்துச்சோங்க அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆயிரும். ஐயா, மகளுக்கு திருமணம் பண்ணணும்னு நினைச்சேன், என் மகனுக்கு வேலை வாய்ப்பு வேணும், நல்ல கல்யாணம் ஆகணும்னு நினைச்சேன், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டுங்க, ஆனால் கல்யாணம் மட்டும் கூடி வரலங்க, என் பிள்ளைகளுக்கு எப்போங்க கல்யாணம் அப்படின்னு கேட்குறீங்க. மிதுனராசிக்காரங்க குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆக போகுது. சுப செய்தி இந்த பராபவ வருஷத்தில் கூடி வரப்போகுதுங்க. நல்ல காலம் பிறக்குதுங்க, நல்ல காலம் பிறக்குதுங்க. அற்புதமான நேரம். எதில் கவனமாக இருந்துக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரன் கேது சேர்ந்து 9ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு. 4ஆம் இடத்திற்குரிய புதன் நீச்சமாக சனியோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார். பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். ஏன்னா கர்மஸ்தானத்தில் சனி இருக்கா. குடும்பத்தில் ஒரு இழப்பு உண்டாகும், ஒரு உயிருக்கு ஆபத்து உண்டாகும்னு விதியமைப்பு சுட்டி காட்டும் போது மிதுனராசிக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தகப்பன் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்து விட்டுருங்க, பெரியவங்களுக்கு அதை காப்பாற்றி விட்டுருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு தன வரவு கூடுது, தொழில் லாபம் கூடுது, நல்ல வேலை கிடைக்குது, திருமணம் கை கூடுது அப்படின்னு மகிழ்ச்சி பெருகக்கூடிய அற்புதமான வருஷங்க மிதுன ராசிக்கு. வாழுங்க, வாழ்த்துறங்க. அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம்.
உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா, பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்கப் போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும், உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும், வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும், எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையினூர் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை உங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? முதல்ல சனி பகவான் எந்த பாவத்தில் இருக்கார்? 10ஆம் பாவத்தில் இருக்கார். 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. இங்கே 10ல் இருக்கக்கூடிய பாவி யார்? சனி பகவான். டைரெக்டாக உனக்கு சிம்மாசனத்தை கொடுத்துருவானா, கிரீடமை கொடுத்துருவானா? அப்படியெல்லாம் கிடையாதுமா. சனிக்கு அப்படின்னு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. எப்படி, நான் 5 ரூபாய் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு முறை நம்ம இந்த வடிவேல் காமெடியில் பார்த்துப்போம். சரி 5 ரூபாய், சரி 5 ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு முறைக்கு 10 முறை யோசிப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட் அப்படின்னு ஒரு பெரிய அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆசை கொடுப்பார். அப்போ என்னதாம்மா பண்ணுவார் சனி பகவான்? நீ எந்த அளவுக்கு உழைக்கிறியோ அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிடுவோம்மா. அடையேம்மா நீங்கள் வேறு, எங்களுக்கு ஏகப்பட்ட வசதி இருக்குது, எங்கள் அப்பாவே நல்லா சம்பாரிச்சு வச்சுருக்காரு, நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுட்ருக்கேன், ஃபேக்ட்ரி வச்சுட்ருக்கேன், நான் கால் மேலே கால் போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு நான் பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஒர்க்கர்ஸை வேலை வாங்கிட்டு நான் ஜம்முன்னு இருப்பேன் அப்படி நினைக்கிறீங்களா? உடம்புல வேர்வை சிந்தணும், அப்போ தான் பெரிய ஆளாவீங்க. அப்படி உடம்புல வேர்வை சிந்தலை அப்படின்னா மிதுனம் ஆல்வேஸ் பாருங்கள், ஹார்ட் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணுவாங்களா, ஸ்மார்ட் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணுவாங்களா அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காரணம் என்ன? ராசி அதிபன் புதன். கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசி அப்படின்னா அது மிதுனத்தை தான் சொல்லணும். எனக்கு பேசியே எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நான் சமாளிச்சிடுவேன், இதுதான் மிதுனம். அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் வேர்வை சிந்தி உழைங்க. அப்படி இல்லையா மூளையாவது கரப்பாம்பூச்சி மாதிரி நம்ம எதையாவது யோசிச்சுட்டே இருக்கணும். நம்ம யோசிச்சு ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது சனி பாப்பா பரவாயில்ல, பிள்ளை ரொம்ப யோசிக்குது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுது, அதனால் அது மனதளவில் செய்கிறதா இருந்தாலும் சரி, உடல் அளவில் செய்கிறதா இருந்தாலும் சரி, உரிய பலனை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் உங்களுக்கு நல்லது கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது எவ்வளோ நாள் வரைக்கும்? 6ஆம் மாதம் வரைக்கும். சனி நல்லா தான் இருக்கான். உழைச்சா நீ போய் சேர வேண்டிய ஊருக்கு பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, ஃப்ளைட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது.
காரும் ரோடும் கிடையாது. அப்படி என்ன பண்ணும், ஒத்தையடி பார்த்தா தான் ஓடியே தான் போகணும். எவ்வளோ தூரம் ஓடுறியோ எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறியோ ஊர் போய் சேர்ந்துருவேன், அவ்வளோதான் ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா. சரி, அதுக்கப்புறம் அப்போ என்ன அர்த்தம், நல்லா பெரிய ஆள் ஆகிடுவேன். உழைக்கல அப்படின்னா நான் கீழே போயிடுவேன். நான் கீழே போகிறதுக்கு வழியே இல்லையே, ஏன்னா சனி நல்லா இருக்கானே, அதே ஸ்டேஜஸில் இருப்பீங்க. சரி, இது எவ்வளோ நாள் வரைக்கும் இது சனி இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பார், 6ஆம் மாதம் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பார். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் வேறு வழி இல்லை, குருனோட உச்ச பார்வை அவர் மேலே படியுது. அப்போ நான் என்னத்தை எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் இல்லையே, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மூலையில் உட்காந்துங்கிறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ். அந்த மாதிரி கதையாகிடும் சனி கதை. சரி, அப்போ 6ஆம் மாதம் வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நார்மலாக ஒர்க் பண்ணுங்கள், உங்களோட புத்திசாலித்தனத்தை ஒர்க் பண்ணி, அதாவது யூட்டிலைஸ் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க்கே பண்ணுங்கள், நல்ல பலன் அப்படின்றது கிடச்சிடும், கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு ராகு பகவான் 9ஆம் பாவம், பாக்கியஸ்தான ராகு. பாக்கியஸ்தான ராகுனால என்ன ஆகும், நம்ம படிக்கிற பிள்ளைங்களா இருக்கும். இங்கே எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோங்க, எங்களுக்கு எம்டி கிடைக்கவே இல்லை, வெளிநாடு போய் எம்டி படிக்கிறதுக்கான பிராப்தம். அம்மா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அம்மாவுக்கு பயம் தானே, வேண்டாம் என் குழந்தை அங்கே போய் என்ன பண்ணுவானோ, கிளைமேட் அடாப்ட் ஆகுமோ, சாப்பாடு நல்லா இருக்குமோ, இப்படிலாம் அம்மா யோசிப்பாங்க. ஆனால் அப்பா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். ஏன்னா பாக்கிய ராகுன்னு போது அப்பா சப்போர்ட்டிவாக இருப்பார். என்ன சொல்வார், இல்லை குழந்தை தன்னிச்சையாக செயல்படட்டும், இண்டிபெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அப்பானோட சப்போர்ட்னால வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம். உங்களோட தந்தை வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. மைனஸ் ஏதாவது இருக்குது, 6ஆம் மாதம் வரைக்கும் இதெல்லாம் நடக்கும், 12ஆம் மாதம் வரைக்குமே இது அத்தனையும் நடக்கும். ஆனால் 6ஆம் மாதம் வரைக்கும் குருனோட பார்வை இருக்குது, குரு சண்டால யோகம் இருக்குது, நெகட்டிவ் கிடையாது பாக்கியஸ்தான ராகுனால. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் என்ன ஒரு இம்பேக்ட் வரும், ரொம்ப சிம்பிளுங்க, உங்கள் அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஓகேங்களா, அதே மாதிரி அப்பாவுக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்குமான ஒரு அந்யோன்யம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு கேப் வரத்துக்கு, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பெருசாக இப்போ ஒத்து வரலைங்க, மனமுட்டம் அப்படின்றது வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. காரணம் என்ன அப்படின்னு, உங்கள் அப்பானோட வாழ்க்கையில் ஒரு பெண் தலையீடு அப்படின்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். அப்படி ஏதாவது இருக்குன்னா கூட அனலைஸ் பண்ணிவிட்டு எதுனாலும் செய்யுங்க, ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, அதே மாதிரி நிறைய பேருக்கு வெளிநாடு டூர் போகிறதுக்கான, இங்கேருந்து பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வரணும்னு நினைப்பீங்க, போய் பார்த்துட்டு வருவீங்க. இங்கேருந்து நான் டூர் ஆஸ்திரேலியா போயிட்டு வரணும்னு நினச்சேன், போவீங்க, ஆஸ்திரேலியா சுற்றி பார்த்துட்டு வருவீங்க. இந்த மாதிரி நிறைய வெளிநாட்டு தொடர்பு அப்படின்றது வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அதுக்கப்புறம் 3ஆம் பாவத்தில் கேது இருக்கார். என் தம்பி என் தங்கச்சி இவங்களை நான் வெளிநாடு பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு நான் அமைச்சிருக்கேன், வேலைக்கு அமைச்சிருக்கேன். அவங்க வெளிநாடு போகிறதுக்கு நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தேன். என் தம்பி என் தங்கச்சிக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது, எனக்கும் என் தம்பி தங்கச்சிக்குமான கேப் அப்படின்றது தொடரதாங்க செய்யுது. அப்படின்னா தொடரதான் செய்யும் 12ஆம் மாதம் வரைக்கும். பெருசாக இப்படி இருக்க மாட்டேங்க, இப்படி கொஞ்சம் கேப்போடு தான் இருப்பீங்க. அது மனமுட்டத்தோடு தான் இருக்கணும்னு இல்லை, அவங்க வேலையில் அவங்க பிஸியாக இருப்பாங்க, உங்கள் வேலையில் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் மாதம் வரைக்கும் குரு உங்கள் சுயஸ்தானத்தில் இருக்காருமா. அப்போ ரொம்ப சிம்பிள், நிறைய மிதுனத்துக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். தாராளமாக செய்யலாம், இடமாற்றம் இருந்தாலும் சரி, தொழில் மாற்றம் இருந்தாலும் சரி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்ல குவாலிஃபைட் டாக்டர் திடீர்னு பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஷோ நடத்துவாங்க, ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட்டாக மாறுவாங்க. இப்படி நிறைய விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்களோட பேஷனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம். ப்ரொஃபஷன் வேறு, பேஷன் வேறு. ப்ரொஃபஷன் ஒன்றா இருக்கும், பேஷன் ஒன்றா இருக்கும். அப்போ ப்ரொஃபஷனை விட்டுட்டு தான் பேஷனுக்கு போகணுன்னு இல்லை, ரெண்டும் அட் த சேம் டைம் ஒன்றா ட்ராவல் பண்ணின்னு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய மிதுனத்துக்கு உண்டு. சரிங்களா, சரி. அப்போ தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது வரும். கூடா நட்பு கேடு விளைக்கும். ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் வருவாங்க, பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் வருவாங்க, பெண்களாக இருக்கீங்கன்னா பெண்களே வருவாங்க. இப்படியும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சவகாசம், அந்த சவகாசத்தினால நம்மளுக்கு ஒரு அவ பேர் வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இது பார்த்திங்கன்னா எப்போ வரைக்கும், ஜஸ்ட் 6ஆம் மாதம் வரைக்கும். அப்போ 1/6/2026 குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. பயிற்சியாகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிதுனத்துலேருந்து கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். கடகம் உங்களுக்கு என்ன பாவம், 2ஆம் பாவம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு. திடீர் தனப்பிராப்தி இருக்கும். திடீர் தனப்பிராப்தினா டிப்பர் லாரி வச்சு அழுற மாதிரி இருக்குமாம்மா, அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பத்தில் வசதி வாய்ப்பு அந்தஸ்து, நாங்கள் எங்களுக்கு நல்லா தாங்க உழைக்கிறோம், இருந்தாலும் கை காசு பத்த மாட்டேங்குதுங்க, வரதெல்லாம் எங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்க, எங்கே போதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க, அப்படி சொன்னவங்களுக்கும் ஒன்று பரவாயில்லைங்க, இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். சரிங்களா, இழந்த சொந்தம் வீட்டுக்கு வரும், ஏதோ ஒரு சொந்தம், வாழ்க்கையில் புது சொந்தம் அப்படின்றது வரத்துக்கு வழிய வாய்ப்பும் உண்டு. வாக்கு கொடுக்காதீங்க, வாக்கில் மட்டும் கவனம். காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசி அதிபன் புதன் பகவான். புதனுக்கு குரு நட்பு கிடையாது, பகை கிரகம். அப்போ நம்ம யாருக்காவது வாக்கு கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. எதிர் வீட்டு பையனுக்கு மாப்பிள்ளை பொண்ணு தேடுறாங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு, குடும்ப குத்து விளக்கு மாதிரி இருக்கும், அந்த பொண்ணை நான் சஜஸ்ட் பண்ணேன். அப்புறம் கல்யாணம் பண்ண பின்னாடி தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு எஃபியில் 100 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டாவில் 200 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எதிர் வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, எங்கள் குடும்பத்துக்கு எடுக்கணுன்னே இந்த பிள்ளையை நீங்கள் கட்டி கொடுத்துட்டிங்களா, இந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம மாட்டிப்போம். அப்போ ரொம்ப சிம்பிள், யாருக்கும் வாக்கு கொடுக்கறது வேண்டாம்,
யாருக்கும் கேரண்டி வாரண்டி எக்காரத்தை கொண்டு யாருக்காகவும் ஷூரிட்டி கையெழுத்து கொடுக்கறது வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த வருடம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். சரி, இருந்தாலும் வழிபாடு அப்படின்னு சொல்லுவீங்களே, என்னம்மா வழிபாடும் சொல்லுவீங்க அப்படின்னா, எப்பயுமே மிதுனம் கம்யூனிகேஷனுக்காகவே ஒரு ராசி அப்படின்னாலும் வருஷத்தில் ஒரு முறை வார்த்தை கொடுத்து மாட்டிப்பாங்க, ஏதோ ஒரு வார்த்தை பேசி மாட்டிப்பாங்க. ஆக எப்பயுமே நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை. ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல், ஒரு சொல்லால் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா எப்பயுமே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? பர்சன்டேஜ் வீதம் எங்களுக்கு எவ்வளோமா கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் 80% கொடுக்கலாமா? வாழ்த்துக்கள். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய 60 வருஷம் தமிழ் புத்தாண்டு சுழற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது 40வது வருடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரி பொது பலன்கள் இருக்கும் அப்படின்னா, இந்த வருடம் முழுசும் அதிகமான மழை அப்படின்றது இருக்கும், யுத்தம் அப்படின்றது தொடரும். யுத்தம் அங்கங்கே யுத்தம் அப்படின்றது தொடருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை, நிறைய சாமியாருங்க வந்து பார்த்திங்கன்னா ஈசன் மாதிரி அம்பிகை மாதிரி போஸ்ட் கொடுத்துலாம் தெரியுறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்குது. நாட்டினுடைய தலைவர்களுக்கு சில விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை முழுசும் ஒரு புது முகம் அப்படின்றது ஆளும் அப்படின்றது இருக்குது. புதுமுகம் அப்படின்னா அவங்களுக்கு அரசியலே தெரியாது அப்படின்றவங்களும் புதுமுகம், புரியுதுங்களா? ஒரு புதுசாக இருந்த ஆட்சி மலரணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் அந்த ஆட்சியில் பிரச்சனை வரணும், புதுசாக ஒரு முகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வர்றதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசு பால் நாசம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவீன மருத்துவத்தை விட ஆயுஷ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோ, இந்த மாதிரி ஒரு வைத்திய முறைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இயற்கை சார்ந்து மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளுங்க, இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஒரு டீனா கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா அதிமதுரம் இருந்தால் தான் இந்த டீ வியாபாரம் ஆகுது இல்லைங்களா? அந்த மாதிரி இயற்கை சார்ந்த நாட்டங்கள் மக்களுக்கு அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆக இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆண்களை விட பெண்களோட கை ஓங்கும், பெண்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை அப்படின்றதுக்கும், உலக நாடுகளில் இந்தியாவுக்கு மரியாதை அப்படின்றதுக்கும், இதெல்லாம் பெரிய ப்ளஸ். மைனஸ் குட்டி குட்டி சொன்ன பார்த்தீங்களா, இது வரக்கூடாது அப்படின்னாலே பொதுவாகவே காஞ்சி மகாபெரிவா ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, மாலை நேரங்களில் வீடுகளில் விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்மளால் படிக்க முடிகிறவங்க படிங்க, ரொம்ப நல்லது. முடியாதவங்க நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு விடுறோம் அப்படின்னா உலக சேமத்துக்காக, உலக நன்மைக்காக எப்பயுமே விஷ்ணு சாஸ்திரநாமம் போடுறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆக நாங்கள் ஒவ்வொரு ராசியை பற்றின பலன்கள் சொன்னோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க. ஆமாம்மா, எங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனை இருக்குது, எப்போ ஓயோன்னு தெரியணும். அதே மாதிரி பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகணும், நாங்களும் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் இல்லை. அவங்க போவாங்களா மாட்டாங்களான்னு தெரியணும். இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமான்னு பிளான் பண்ணுறோம். இது வரைக்கும் 10 முறை பிளான் பண்ணியிருக்கோம், சக்ஸஸே ஆக மாட்டேங்குது. இந்த காலகட்டம் சொந்த வீடு அப்படின்றது அமையுமா, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், பிள்ளைங்களுக்கு வயது வந்து ரொம்ப மூப்பாயிட்டே போகுதுமா, இன்னும் நல்ல திருமணம் வரல, இந்த காலகட்டமாவது இந்த வருஷமாவது நல்ல திருமண வரன் அப்படின்றது வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும், எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாளைக்கு 5 பஞ்சாயத்துங்க, 4 சண்டைங்க, இதெல்லாம் ஓயுமா ஓயாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானம்மா செய்து. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எதை பார்த்தா தெரியும்? ரொம்ப சிம்பிள்மா, உங்களோட சுய ஜாதகம் தான் இதனோட இண்டெக்ஸ். கம்ப்ளீட்டாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் தீருமா தீராதா, எப்போ நல்ல காலம் பிறக்கும் அத்தனையும் தெரியும். அப்போ இந்த பொது பலன்கள், கோச்சார பலன்கள் எப்பயுமே 50% தான். சுய ஜாதகம் 50%, ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சாதான் 100% பலன். ஆக உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களோட ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாம் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாமா. மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு நியாயம், நேர்மை, கடமை, கண்ணியம் அப்படின்ற மாதிரியாக தான் இருப்பாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை முதல்ல முடிச்சுட்டு தான் மற்ற வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வேலையில மிகவும் ஒரு அக்கறையோடு செயல்படுபவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய வேலையில ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இவர்கள் செய்த வேலையை
வேலையை யாருனாலும் அதிகப்படியாக எடுத்து செய்யலாம். இவர்கள் தான் செய்யணும் அப்படின்ற அமைப்புலாம் இந்த மிதுன ராசி என்பவர்களை பொறுத்த மட்டுக்கும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய வகையில தான் இவர்களினுடைய வேலையுமே இருக்கும். அதுவும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும். ரொம்ப அதிகப்படியாக நேரத்தை செலவு பண்ணி வேலையை செய்யாமல் ரொம்ப குறுகிய காலத்துல எப்படி நம்ம நிறைய வேலையை செய்யலாம் அப்படின்றதுதான் இவர்களினுடைய ஒரு யூனிக்கே. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 2 ஆண்டுகள்ல இவர்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான ஒரு அளவுல தான் இருக்கும். ஒரு 40% அங்கீகாரம் தான் இருக்கும். ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மன நிம்மதியான ஒரு அங்கீகாரம் இவர்கள் செய்யக்கூடிய வேலையில இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அதனால ஒரு மன உளைச்சல் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம சம்பாதித்து நல்ல ஒரு பெயரை வாங்கணும் அப்படின்ற மாதிரியான விடாப்பிடியான ஒரு முயற்சிகளையும் இந்த மிதுன ராசி என்பர்கள் போட்டுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு இன்னைக்கு அங்கீகாரம் கிடைக்காட்டிலும் கண்டிப்பாக நாளைக்கு கிடைக்கும், நம்மளுடைய எதிர்காலம் நாளைக்கு நல்லபடியா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த பாசிட்டிவான திங்கிங் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. கடந்த 2 வருடங்களாக இப்ப ஆரம்பிக்கக்கூடிய இந்த பராபவ வருடம் ஒரு சுழற்சி முறை வருடமாக தான் இருக்கும். ஏற்கனவே நீங்க ஒரு 5 வருடத்திற்கு முன்னாடி எந்த மாதிரியாக ஒரு பெரிய அளவுக்கு நல்ல ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய புது வாழ்க்கை முறை அப்படின்றது உங்களுக்கு வந்தடையக்கூடிய ஒரு தருணம். கடந்த 2 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு அவமானங்கள், தேவையில்லாத ஒரு பொருளாதார நெருக்கடிகள், நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதுக்காக கடன் வாங்கணும், அந்த கடன் என்ன ஆச்சு, எதுக்காக இப்ப நம்ம இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது கூட தெரியாத அளவிற்கு அந்த பர்சனல் லோன் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக இவர்களினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். ஏன்னா ஒரு 3 lakhs பர்சனல் லோன் தான், ஆனா பாத்தீங்கன்னா அது என்னமோ 15 வருஷமா கட்டிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸாவே தான் இவங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பொருளாதார நெருக்கடிகள், திரும்ப திரும்ப கடன் வாங்குறது, திரும்ப ஒரு தேவைகள் இருக்கிறது, அடுத்து என்ன செய்தாலும் அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாத்தையுமே இதுக்காக ஒரு உங்களுடைய உறவுகள் மத்தியில அவமானங்கள், நம்மளால குடும்பத்தை சரியாக நடத்த முடியல, இப்படியே கடன் வாங்கியே நீ குடும்பத்தை நடத்திட்டு இருந்தேன்னா உன்னால என்ன சாதிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் பல பேரின் கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய ஒரு தருணத்துலதான் இருக்கிறீங்க. எப்பண்டா என்னுடைய வாழ்க்கை மாறும், எப்போதுதான் என்னுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையும் அப்படின்னு ஏங்குபவர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது நிறைய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய பொருளாதாரத்துல ஒரு நிரந்தர ஒரு வருமானங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில சில தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதத்தோட அந்த தொந்தரவுகள் நீங்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க பணியிட மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மிதுன ராசி என்பர்கள் இடமாற்றம் செய்யறதுனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் கிடைக்க போறது இல்லை. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகப்படி ஏதாவது அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்றது நல்லது. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு நீங்க இடமாற்றம் செய்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அங்க போறதுனால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது, இதை விட நான் பல மடங்கு சம்பாத்தியத்தை நான் அங்க அனுபவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ஒரு சின்னதாக பெரிய அளவுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா உங்களுடைய நேரம் ஆட்டோமேட்டிக்காக மாற போகுது. இங்க இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்க போகுது, ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது, ஒரு மதிப்பு கிடைக்க போகுது, உயர் பதவிகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்துல நீங்க இல்ல ஏன் தேவையில்லாம வெளியிடத்திற்கு மாற்றம் செய்து அங்க தேவையில்லாம சில வளர்ச்சிகளை நோக்கி நீங்க பயணிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சில பேருக்கு ஜாதக ரீதியாக உங்களுடைய சொந்த ஊர்லயே இருக்கக்கூடாது அப்படின்றது அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அதை மாத்திரம் நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான நிறைய வளர்ச்சிகள், ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வக்ரம் எப்ப அடைகிறாரு இந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறார், அதாவது ஆடி மாதம் வக்ரம் அடைகிறார். அதனால இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு அந்த ஆடி மாதத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் அந்த தொழில்ல நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தொழில்லாம் ஆடி மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபாஸ்ட் குரோயிங்கா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். நிறைய வளர்ச்சிகளை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்கு உண்டான தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு டைம், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த
இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய நீண்டகால பிரச்சனைகள், சில பேருக்கு பாத்தீங்கன்னா 3 வருடங்களாக விவாகரத்து பிரச்சனை போயிட்டு இருக்கும், இன்னும் முடிந்த பாடு கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் இருந்து உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மறுபக்கம் ஒரு ஆப்போசிட்டான ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியாக 2 இடத்துலயும் ஒரு சாதகமாக இல்லாம 2 பேருமே மியூச்சுவலா நீங்க விவாகரத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இல்லாமல் ஏதோ ஒரு 3வது நபர்களினால தலையீடுனால நீங்க விவாகரத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த மாதிரியான இழுபறி வழக்குகள்லாம் இருக்கும். இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரம். குடும்பம் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு வளர்ச்சிகள், குடும்பத்துல இருக்கிறவங்க நல்ல வருமானம் சம்பாதிக்கிறதுக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு பேரும் புகழோடையும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. குழந்தைகள்னால இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள், குழந்தைகள் சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம என்னதான் சொன்னாலும் அவர்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு. ஏன்னா மிதுனராசி என்பவர்களே ரொம்ப ஸ்மார்ட், அந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்மார்ட்டா ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியோட இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களுடைய சொல் பேச்சு கேளாத ஒரு குழந்தைகளா தான் இருப்பாங்க. அதனாலதான் சில மென்டல் டென்ஷன் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. என்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளவு நாள் பாடுபட்டு இருக்கிறேன், ஆனா என்னுடைய குழந்தை என்னுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, அவங்களால எனக்கு நிறைய ஒரு மன கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்த குழந்தையினால இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து மேக்சிமம் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில இடத்துல குழந்தைகள் உங்களிடமிருந்து பிரிவதற்கு, அதாவது அவர்களினுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்குண்டான ஒரு நேரம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சில நல்ல நன்மைகள், பெற்றோர்களின் ஆதரவோடு உங்களுடைய திருமணங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு கால சூழ்நிலையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க, அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.